மகாவிஷ்ணுவே நமக. கூர்ம அவதாரம் விஷ்ணு பகவானோட இரண்டாவது அவதாரம். ஆமை போல் எடுக்கப்பட்ட அவதாரம். சத்யா அல்லது கிருத்தயுகம்னு சொல்கிற முதல் யுகத்தில் எடுக்கப்பட்ட அவதாரமாகும். இப்போ இதனோட கதையை பார்க்கலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. அதில் எப்போதுமே அசுரர்களே ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இதற்கு காரணம் அசுரகுரு சுக்ராச்சாரியார் கிட்ட அமுதபானம் ஒன்று இருந்தது. அவர் இறந்து போன எல்லா அசுரர்களுக்கும் மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டிருந்தார். இந்த சலுகை தேவர்களுக்கு கிடைக்கல. இதனால் தேவர்களுக்கு பல நஷ்டமும் ஏற்பட்டது. விஷ்ணு பகவான் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதே சமயத்தில் இந்திரதேவருக்கு ஒரு சாபமும் ஏற்பட்டது. அது என்னன்னா, துர்வாசகர் ஒரு நாள் தேவலோகத்துக்கு வந்துட்டு இருந்தார். அப்போது இந்திரதேவர் அவருடைய வாகனமான ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு வந்துட்டு இருந்தார். துர்வாசகர் இந்திரதேவனை பார்த்ததும் அவர் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து இந்திரதேவருக்கு வழங்குறாரு. அவர் அந்த மாலையை எடுத்து ஐராவதத்துக்கு வழங்குறாரு. ஐராவதம் ஒரு யானை, அதனால் அந்த மாலையை தள்ளி மிதித்திருது. இதை பார்த்ததும் துர்வாசகருக்கு கோபம் வருது. அதனால் அவர் சாபம் விடுறாரு. அது என்னன்னா, இந்திரனால் இந்த 3 உலகமும் பாழாகி போகட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுடுறாரு. இந்திரதேவர்களும் மற்ற தேவர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பிரம்மதேவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. பிரம்மதேவர் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு விஷ்ணு பகவான் கிட்ட போய் உதவி கேட்குறாரு. விஷ்ணு பகவான் அமிர்தம் கடையிறதே இதற்கான ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அமிர்தத்தை எல்லாரும் சாப்பிட்டா அவங்களுக்கு சாகாவரம் கிடைச்சிடும். அதனால் அதுதான் நம்ம எடுக்க போகிற அடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தேவர்கள் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பார்க்கடலில் போய் மூலிகைகள் இலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போடுங்க. மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் வைத்து பார்க்கடலையை கடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது உங்களால் தனியாக பண்ண முடியாது. அசுரர்களோட உதவி கண்டிப்பாக இதுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அசுரர்களை போய் உதவிக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. தேவர்கள் எல்லாரும் அசுரர்களின் அரண்மனையான மகேந்திரபுரிக்கு போகிறாங்க. அவங்க பார்க்க எளிமையாக இருக்கிறாங்க. இவங்கள பார்த்ததுமே அசுரர்கள்லாம் சரி, இவங்களுக்கு நம்ம போய் உதவி செய்கிறது நம்மளோட கௌரவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க அந்த பணி செய்கிறதுக்காக. விஷ்ணு பகவானோட கட்டளைப்படி தேவர்களும் அசுரர்களும் அந்த மந்திர மலையே தூக்கிட்டு வராங்க பார்க்கடலை நோக்கி. ஆனால் வர வழியில் அவங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, தூக்க முடியல அந்த மலையை. சரின்னு சொல்லிட்டு உடனே விஷ்ணு பகவான் கருடனை அழைத்து அந்த மந்திர மலையை தூக்கிட்டு வரும்படி சொல்கிறாரு. கருடனும் அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்கடலில் இறக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாசுகி கயிறாக மாறியது. வாசுகியின் தலைப்புறம் அசுரர்களும் வால்புறம் தேவர்களும் நின்றுட்டு கடைய ஆரம்பிக்கிறாங்க. மலை ரொம்ப பாரமாக இருந்தது. கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சது அந்த மந்திர மலை. உடனே விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுக்கிறாரு, ஆமை போல. அதனால் அவர் நீருக்குள்ளே போய் அந்த மலையின் பாரத்தை தாங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே கடைய ஆரம்பிக்கிறாங்க. பாரம் தாங்க முடியாமல் வாசுகி விஷத்தை கக்கிடுது. அந்த விஷம் எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்குது. இதனால் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே சிரமப்பட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் உதவி கேட்டாங்க. சிவபெருமான் என்ன செஞ்சார், அந்த விஷத்தை எடுத்து உட்கொண்டார். இதை பார்த்ததும் பார்வதி தேவி சிவபெருமானோட கழுத்தை பிடிச்சிக்கிறாங்க. இதை நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த விஷம் சிவபெருமானோட கழுத்துலையே நின்றுடுது. இதனால் சிவபெருமானுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, உலக மக்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அதனால் சிவபெருமான் இதை எப்படியோ காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அமுதத்தில் இருந்து காமதேனு, அழகான வெள்ளை குதிரை, சிவப்பு மணி, ஐராவணம், பாரிஜாத மரம் எல்லாமே வெளியே வருது. அது எல்லாமே தேவலோகத்துக்கு போகுது. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அமிர்தம் தங்க கலசத்துடன் வெளியே வருது. இதை பார்த்ததுமே அசுரர்கள் அந்த கலசத்தை பறிச்சுக்கிறாங்க. அவங்க பறிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே போட்டி போட சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் தான் இதை குடிப்பேன், நீ தான் இதை குடிப்பேன்னு சொல்லிட்டு போட்டி போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போது விஷ்ணு பகவான் அழகான பெண்ணான மோகினி வடிவம் எடுக்கிறாங்க. அதனால் அசுரர்களோட கவனம்லாம் மோகினி மேலே திசை திரும்ப ஆரம்பித்தது. இவ்வளவு அழகான பெண்ணை யாரும் பார்த்ததே இல்லை. எல்லாருமே பிரம்மன் தேவர் இவங்களுக்காகவே மோகினியை படைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாருமே மோகினி பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. மோகினி அந்த கலசத்தை கேட்டாங்க. உடனே கேட்டதுமே அசுரர்கள் மோகினி கிட்ட கொடுத்துட்றாங்க. மோகினி நான் தான் எல்லாருக்கும் பங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரி நீயே கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க.
தேவர்களை மேற்கு புறமும் அசுரர்களை கிழக்கு புறமும் உட்கார வச்சு அமிர்தத்தை வழங்க ஆரம்பிக்கிறாங்க மோகினி. அப்போது அமிர்தத்தை ஃபுல்லாக தேவர்களுக்கே கொடுத்துட்றாங்க. எடுத்ததுமே முதல்ல தேவர்கள் எல்லாருக்கும் அந்த அமிர்தத்தை கொடுக்குறாங்க. அசுரர்கிட்ட வரும்போது அந்த கலசத்தில் அமிர்தமே இல்லை. அப்போதான் அசுரர்களுக்கு இது விஷ்ணு பகவானோட சதித்திட்டம் அப்படிங்கிறதே தெரிய வருது. ஆனால் தேவர்கள் எல்லாமே உட்கொண்டனால அவங்களுக்கு சகாவரம் கிடைச்சிடுது. அசுரர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான சண்டை வருது. அப்போ எப்போதுமே அசுரர்கள் தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அமிர்தத்தை குடிச்சனால இப்போ தேவர்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் எப்போதுமே ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. தேவர்களுக்கு நன்மை ஏற்பட்டதுமே விஷ்ணு பகவான் அவருடைய அவதாரத்தை முடிச்சுக்கிறாரு. கூர்ம அவதாரம் நிறைவு பெற்றது. ஓம் கூர்மமூர்த்தியே நமக. நன்றி, வணக்கம்.